இன்னைக்கு வந்து சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் போட்டு நல்ல ஒரு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வத்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்தலை மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். வத்தலை வந்து நம்ம நல்லா தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற வத்தலில் வந்து கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் இதை அலசிட்டு அதுக்கு பிறகு வறுத்து எடுத்துக்கலாம். கருவை விட்டுறக்கூடாது. பாருங்கள் வறுபட்டுருச்சு. குழம்பு தாளிச்சிடலாம். வத்தல் வறுத்த அதே சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட குறைச்ச. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் குழம்புனாலுமே தாளிப்பு வடகம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அது தாளிக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து அப்படியே தோலை நீக்கிட்டு அப்படியே முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். வத்தல் குழம்புக்கு வந்து அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூடவே 3 வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ அடுத்ததாக நம்ம வதக்கி அரைச்ச மசாலா. நல்லா இதை இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி அரைச்சி குழம்பு செய்யும்போது உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
இப்போ நான் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதாவது குழம்பு வந்து நல்லா திக்காகி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச வத்தலை சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த வத்தல் குழம்பு வந்து நம்ம கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக தான் ஆகும். இப்போ இதில் இந்த அளவுக்கு மட்டும் ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு மட்டும் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு இந்த காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சமமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வத்தல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதில் மேலால் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். பாருங்கள், நல்லா கமகமன்னு வத்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்கும். கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா சுட சுட சாதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.